வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், வெளியில் தைரியம், உள்ளுக்குள் அமைதியான தியாகங்கள். இதுதான் உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தலைமை குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுக்குள் ஒரு பெரிய தைரியமானது இருக்கும். ஆனால் அந்த தைரியத்தின் பின்னால் பல வருடங்களாக நீங்கள் அமைதியாக தாங்கிக் கொண்ட கஷ்டங்களும் நிச்சயமாக இருக்கும். அந்த கஷ்டங்கள் மூலமாகத்தான் தைரியமானது உங்களுக்கு பிறந்திருக்கும். சிறு வயதில் இருந்தே நீங்கள் சில விஷயங்களில் மிகவும் பொறுமையாக இருந்திருப்பீங்க. அதுவும் சில நபர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் நீங்க எவ்வளவுதான் உங்களை சோதித்தாலும் அதில் மிகவும் பொறுமையுடன் நீங்கள் காணப்பட்டிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. மற்றவர்கள் எதிர்த்து பேசும் இடத்தில் கூட நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. அது பயம் காரணமாக கிடையாது. உங்களுடைய மனசு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தால் மட்டுமே. உங்களையும் இன்னும் சில நபர்கள் அவமானப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, உங்களிடம் பணம் கிடையாது என்ற ஒரு காரணத்திற்காக எத்தனையோ நபர்கள் உங்களிடம் தேவையில்லாமல் பேசுவது, உங்களுடைய குடும்பத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டு பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் நீங்கள் அது அனைத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். உங்களுடைய மனதிற்குள் வைத்து கொண்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய குடும்பம் குடும்பம் தான் நமக்கு முக்கியம். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிட்டோம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்ள ஆள் கிடையாது என்ற ஒரே ஒரு குடும்பத்திற்காக ஒரே ஒரு தியாகம். அதனை தாங்கிக் கொண்டுதான் இத்தனை நாட்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. அது மட்டும் அந்த குடும்பம் மட்டும் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தது அப்படின்னா, எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பிரச்சனைகளை உள்ளாக்கி இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, உங்கள அந்த அளவுக்கு அனைவருமே சோதித்திருக்காங்க. உங்களால இன்னும் மறக்க முடியாத அளவுக்கு பேச்சுவார்த்தைகளில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும். சிறு வயதில் பல சமயம் வீட்டில் நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பாக ஏற்பட்டிருக்கும். பெற்றோர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், பணம் தொடர்பான சிக்கல்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறு வயதில் இருந்து உங்களை ஒரு தைரியமான ஒரு மனிதராக ஆக்குவதற்கான சில பிரச்சனைகளாக இருந்திருக்கும். இவையெல்லாம் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதை நீங்கள் யாரிடமும் கூற மாட்டீர்கள். உங்களுடைய மனதிற்குள் இன்னும் கோவில் கட்டுவது போல கட்டிக்கொண்டே இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள், அது யார் மூலம் ஏற்பட்டது, இதற்கு பின்னணியில் இருப்பது யார் என அனைத்தையும் நீங்கள் யோசித்து வைத்து கொண்டே இருப்பீங்க. அப்போது நீங்கள் ஒரு குழந்தைதான் இருந்தாலும், நான் அமைதியாக இருந்தால் வீட்டில் பிரச்சனை குறையும் என்று நினைத்து பல விஷயங்களை மனதில் வைத்து அமைதியாக வாழ்ந்து கொண்டு இன்னமும் இருக்கீங்க. இதுக்கு அப்புறமும் இருப்பீங்க. சில சமயம் உங்களுக்கே வேண்டிய விஷயங்களை கூட நீங்கள் கேட்காமல் விட்டிருப்பீங்க. போனா போது நம்முடைய வாழ்க்கையை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தால நமக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கும். ஆனால் சிறு வயதில இருந்து உங்கள் மீது பொறுப்புகள் அதிகமாகவே திணிக்கப்பட்டிருக்கும். இதனால உங்களுக்கான விரும்பிய வேலைகள், விரும்பிய விளையாட்டுகள், விரும்பியது எதையும் உங்களால செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் உங்களை கட்டிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை தான் நீங்கள் இன்னும் ஓடிக்கொண்டு இருக்கீங்க. இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் பல நேரங்களில் குடும்பத்திற்காக பெரிய தியாகங்களை செய்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களை தள்ளி வைத்து குடும்பத்தின் நலனுக்காக முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். நம்முடைய விருப்பங்களை விட நம்முடைய குடும்பம் தான் முக்கியம். நம்முடைய குடும்பம் நம்ம இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இதனால குடும்பத்தை விட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்காது. உங்களுடைய கல்வி, உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வாழ்க்கை திட்டங்கள் இவைகளில் சிலவற்றை நீங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக விட்டு கொடுத்திருக்கலாம். சிலருக்கு வேலைக்கு சீக்கிரம் போய் குடும்பத்தை உதவி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையும் இருக்கும். இன்னும் சிலருக்கு தங்களுடைய ஆசைகளை விட்டுட்டு பெற்றோரின் பொறுப்பை ஏற்று இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இதுவரைக்கும் உங்களுக்கு தோன்றிக் கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வி பலமுறை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நல்ல மனதுடன் நடந்தாலும் வாழ்க்கை சில நேரங்களில் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்தது போல தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு சோதனைகள் ஏன் ஏற்படுகிறது, இதனால் ஏற்படுகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் உருவாகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, சிம்மம் ராசி அன்பர்களுக்கு சில காலங்களில் சனி பகவான், அடுத்த காலங்களில் ராகு அல்லது கேது போன்ற கிரகங்களின் தாக்கம் இருந்ததால் வாழ்க்கையில் தாமதங்கள் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. பொறுப்புகள் அதிகரித்து விட்டது. மன அழுத்தங்களும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது சனி பகவான், ராகு, கேது. இவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டிருந்த காலங்கள் நிச்சயமாக இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் மற்றவர்களை விட சற்று தாமதமாகவே நடக்கும். உங்களுக்குள்ள திறமைகள் இருந்தாலும் அது உடனே வெளிப்படாது. அப்படியே வெளிப்பட்டாலும் அதற்கான பாராட்டுகள் கிடைக்காது.
பாராட்டுக்கள் கிடைத்தாலும் பணம் அந்த நீங்கள் செய்கின்ற வேலைகளில் பதவி உயர்வு, சம்பள உயர்வானது கிடைக்காமல் காத்து கொண்டே இருக்கும். ஆனால் மற்ற நபர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்கள் பின் வந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிந்த 50% கூட அவருக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு உயர் பதவியானது கிடைக்கும். சம்பளமும் உயரும். இதனை பார்த்து ஒரு பொறாமை மனப்பான்மையானது உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய மனவேதனையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த தாமதங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிறுத்துவதற்காக கிடையாது. உங்களை ஒரு வலுவான ஒரு மனிதராக மாற்றுவதற்காக. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பொறுமையானவராகவும் புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் மாற்றியிருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் அமைதியாக தாங்கிய விஷயங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக மாறியிருக்கும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றமானது ஏற்பட போகிறது. இதனை பார்த்து நீங்கள் பெரிய அளவில் சந்தோஷம் அடைவீங்க. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும்தான். இனிமேல் நடக்கப் போவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். இந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்கள் பெரிய அளவில் சந்தோஷம் அடைவீங்க. இந்த மாற்றம் இதுவரைக்கும் எங்க இருந்தது? எப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்தது? அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக உங்களுக்கு கேட்கப்படும். இதுவரை நான் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கூறியது உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரக இயக்கங்களில் ஒரு மெதுவான ஒரு முன்னேற்றமானது ஆரம்பமாகும். சூரியன் உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதால் சூரியனின் சக்தி அதிகரிக்கும் காலங்களில் இந்த சிம்மம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் பல நேரங்களில் பலன் தராமல் கூட இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த முயற்சிகளுக்கு மெதுவான பலன்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த இடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் ஒன்று பின்னொன்றுன்னு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு நன்மைகள் எங்கிருந்து வருகிறது என்று உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒரு சில நபர்களின் மூலமாகவோ ஒரு சில விஷயங்கள் மூலமாகவோ நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். முதலில் மன அமைதியானது உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் மெதுவாக குறையும். குறைந்து உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தும். அதன் பிறகு தொழில் மற்றும் பண விஷயங்களில் முன்னேற்ற வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். அந்த முன்னேற்ற வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு புதிய தொழில் தொடர்பு அல்லது ஒரு எதிர்பாராத ஆதரவு, இவைகளில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெரிய அளவில் ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். உங்களுடைய தாய் வழியின் மூலம் சில முக்கியமான நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது சொத்து விஷயமாக இருக்கலாம், அல்லது ஆதரவாக கூட இருக்கலாம், அல்லது தாயின் ஆசீர்வாதமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மூன்றில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய தாய் வழியின் மூலம் போதுமான அளவுக்கு ஒரு மாற்றமானது ஏற்படும். தாயின் பக்கம் உள்ள உறவினர்கள் மூலம் கூட உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் வரக்கூடும். அந்த நல்ல வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற்றப்படும். வேலை மற்றும் தொழிலில் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை செய்த உழைப்பை யாராவது கவனிக்க ஆரம்பிப்பார்கள். சில சமயம் ஒரு மேலதிகாரி அல்லது ஒரு பெரியவர் உங்களை ஆதரிக்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். உங்களுடைய அதிபதி சூரியன் என்பதால் சூரியனின் சக்தி உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும். சூரியன் என்பது மரியாதை, அதிகாரம், தன்னம்பிக்கை ஆகியவற்றின் குறியீடாக இருக்கும். அதனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில சமூக மரியாதை மெதுவாக அதிகரிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூடும். கணவன் மனைவி இடையே இருந்த சண்டைகளும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் பெரும்பாலும் புரிதல் இல்லாததால் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். இனிமேல் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வீட்டில் அமைதியும் அதிகரிக்கும். அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் கூடும். குழந்தைகள் கூட உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. அவர்கள் வளர வளர உங்களுடைய தியாகங்களை உணர ஆரம்பிப்பாங்க. ஒரு காலத்தில் நீங்கள் அமைதியாக செய்த தியாகங்கள் அவர்களுக்கு பின்னர் புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமானது இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை நினைத்து காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யலாம், அல்லது சூரியனுக்கு தண்ணீரை அர்ப்பணம் செய்யலாம். இதனை மட்டும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வாரத்திற்கு ஒரு முறையாவது செய்யுங்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இது உங்களுடைய ராசியின் அதிபதியை வலுப்படுத்தும். இதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? சில நேரங்களில் உங்களுடைய கோபம் மிகவும் ஆபத்தானதாக மாறும். எனவே முடிந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி அன்பர்களின் மனதில் நல்லவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சியில் நீங்கள் பேசி விடுவீர்கள். அது உணர்ச்சிகரமாக மட்டுமே நீங்க பேசுவீங்க.
இருந்தாலும் உங்களுடைய மனசு எப்போதும் ஒரு நல்ல ஒரு மனது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தானாகவே குறைந்து போகும். எனவே இதனையும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு சோதனை பாதையாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த பாதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பொறுமை, தியாகம், மன வலிமை இவையெல்லாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக மாறிவிடும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு வாழ்க்கையில மெதுவாக ஒரு புதிய வெளிச்சமானது தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக காத்திருந்த காலத்திற்கு வாழ்க்கை இனி பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். மறக்காமல் இது அனைத்தும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையான்னு கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஒரு சோதனை பாதையாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த பாதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பொறுமை, தியாகம், மன வலிமை இவையெல்லாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக மாறிவிடும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு வாழ்க்கையில மெதுவாக ஒரு புதிய வெளிச்சமானது தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக காத்திருந்த காலத்திற்கு வாழ்க்கை இனி பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். மறக்காமல் இது அனைத்தும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையான்னு கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை